தொண்டர் புராணமாகிய ஞான நூலினை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை வழங்கிய குருவருளையும் திருவருளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி வருகை தந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகிறோம். நாம் கடந்த வகுப்பில் மூர்த்தி நாயனாருடைய புராணத்தில் 9 பாடல் வரை நாம் சிந்தித்திருக்கிறோம். 10வது பாடலிலிருந்து இன்றைய சிந்தனையை நாம் சிந்திக்க முற்படுகிறோம். எனவே நம்முடைய பாண்டி நாட்டின் பெருமையை நமக்கு பலவாறு எடுத்து சொல்லி அதன் பிறகு இந்த மதுரை என்று சொல்லப்பெறுகின்ற ஆலவாயின் பெருமையை நமக்கு எடுத்து அருள் செய்தார். அத்தகைய சிறப்புமிக்க ஆலவாயில் வணிகர் குலத்திலே அவதரித்தவர் நம்முடைய நாயனார். அவரை சொல்லும் பொழுது அன்பு எனும் மூர்த்தியார்தாம் என்று அவரை அறிமுகப்படுத்துகிறார். அன்பு என்பது வடிவமில்லாத ஒன்று. அந்த வடிவமில்லாத அன்பு ஒரு வடிவம் தாங்கியது. எனவே மூர்த்தி என்ற சொல்லுக்கே வடிவம் என்று பொருள் என்பதெல்லாம் கடந்த வகுப்பில் நம்ம விரிவாக பார்த்தோம். நம்ம இறைவனுடைய திருமேனியை சொல்லும் பொழுதெல்லாம் நடராச மூர்த்தி, சோமாஸ்கந்த மூர்த்தி அப்படிங்கிற சொல்லிலேயே அந்த மூர்த்திங்கிற சொல்ல பார்க்குறோம். அப்போ அந்த மூர்த்தி என்பதற்கு வடிவம் என்பது பொருள். அப்படி வணிகர் குலத்தில் அவதரித்தவர் மூர்த்தியார் என்கின்ற நம்முடைய நாயனார். அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய அன்பு திறனை இனி சொல்ல வருகிறார். 10வது பாடல். அந்திப்பிறை செஞ்சடை மேல் அணி ஆலவாயில் எந்தைக்கு அணி சந்தன காப்பிட என்றும் முட்டா அந்த செயலின் நிலை நின்று அடியார் உவப்ப சிந்தைக்கு இனிதாய திருப்பணி செய்யும் நாளில். நம்முடைய மூர்த்தியார் செய்து வருகிற பணி என்ன அப்படின்னு கேட்டால், அந்திப்பிறை செஞ்சடை, நம்முடைய பெருமானுடைய சடையை பற்றி சொல்லும் பொழுது சிவந்த சடை என்பது, அதனால் செஞ்சடை என்று பெயர். இறைவனுக்கு ஒரு பெயரே செஞ்சடை அப்பர் என்பது பெயர். நம்முடைய திருப்பனந்தாள் இருக்கக்கூடிய பெருமானுக்கு செஞ்சடை அப்பர் என்று பெயர். தாடக ஈச்சரம் என்று போற்றப்பெறுவது தலம். எனவே அந்த பெருமானுடைய பேரு செஞ்சடையப்பர் என்பது. அதனால் அந்திப்பிறை மாலை நேரத்து சந்திரனை தன்னுடைய செஞ்சடையில் அழகாக அணிந்திருக்கக்கூடிய ஆலவாய் அண்ணல். எனவே அணி ஆலவாயில் எந்தைக்கு அணி, அவர் செஞ்சடை உடைய பெருமான். அந்த செஞ்சடையில் நிலவு என்பதை அழகாக அணிந்திருக்கிறார். இப்படி அவர் ஏற்கனவே சொக்கர். மதுரையில் இருக்கிற பெருமானுக்கு சொக்கர்னு பேருங்க. சொக்கர்னா என்ன அப்படின்னா, எல்லோரையும் சொக்க வைப்பவர்னு அர்த்தம். அவரை பார்த்தா உங்கள் மனசு அவ்வளோ சீக்கிரம் திரும்பி வராது. அது ரொம்ப ஒரு நயமாக சொல்வது என்னன்னு கேட்டால், அம்மை பள்ளி அறைக்கு செல்லுகிற மூர்த்தி இருக்கிறாங்க எல்லா கோயில்லையும். நீங்கள் தலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலத்திலும் அந்த பெருமானுக்கான பெயர் பல பெயர் இருக்கும். மயிலாப்பூர் எடுத்துக்கிட்டால் கபாலீஸ்வரர், அங்கே திரு மருந்தீஸ்வரர் அப்படின்னு ஒவ்வொரு பேர் உண்டு. ஆனால் பள்ளியறைக்கு செல்லுகிற சாமிக்கு மட்டும் சொக்கர்ன்னு தான் பேர். எந்த கோயிலாக இருந்தாலும் சரி. அம்மைக்கு சொக்கின்னு பேர். சொக்கன் சொக்கி அப்படின்னா அந்த இருவரும் அமர்ந்த கோலத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு பல திருநாமம் உண்டு. பள்ளியறைக்கு செல்லுகிற மூர்த்திக்கு சொக்கன் சொக்கி என்று பெயர். சொக்கனுக்கு பெயர் சொன்னால் அழகு, எல்லோரையும் தன்வயப்படுத்துபவர் அப்படின்னு சொல்வது. அம்மைக்கு சொக்கின்னு பேர். என்ன நயம் சொல்லுவாங்க பெரியவங்க அப்படின்னு கேட்டால், அழகுனா மீனாட்சி அம்மை தான் அப்படி சொல்கிறோன்னு வச்சுக்கலேன். அந்த சொக்கியே சொக்கி நிற்கிற அளவுக்கு சொக்கன் இருக்கிறான். அப்போ அவர் எவ்வளவு பேரழகாக இருப்பார் அப்படி. அதனால தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஆட்கொள்ள வருகிற இடத்துல சொன்னார், அழகு என்பதின் மூத்த வடிவமேயோ, இல்லை அதன் படியோ, இது ஜெராக்ஸா இல்லை ஒரிஜினலான்னு எனக்கு தெரியல என்று சேக்கிலார் வியந்து நின்ற இடம். அது மாதிரி இங்கே அவர் செஞ்சடையப்பர்
அந்த செஞ்சடையில் அந்த நிலவு அணிந்தார் பாருங்க, ரொம்ப அழகாயிருச்சு. ஏற்கனவே அழகு அது, அதில் இதை கொண்டு வச்சோன்னே இன்னும் கொஞ்சம் அழகாகி போச்சு. அப்படி அழகு வாய்ந்த செஞ்சடை பெருமானுக்கு அழகாக சந்தன காப்பு சாத்துவாராம். அந்த அடுத்த நாள் சொல்கிறார், எந்தைக்கு அணி. இங்கே அணி என்பதற்கு அணிவித்தல் என்று ஒரு பொருள். அவருக்கு அணி எது? அந்த சந்தன காப்பு அவருடைய அழகை மேலும் அழகுபடுத்தியது. இப்போ எத்தனை அழகு இருக்குன்னு பாருங்கள். அவரே அழகானவர், அதில் செஞ்சடையில் பிறை சூடியது அழகு. அந்த 2 அழகுக்கு மேலே 3ஆவது ஒரு அழகு எதுன்னு கேட்டால், பெருமானுக்கு மூர்த்தி நாயனார் சாத்தி இருக்கிற சந்தன காப்பு. இத்தனை அழகுங்க அந்த பெருமான். எனவே எந்தைக்கு அணி சந்தன காப்பிட என்றும் முட்டா. இந்த பணி நாளும் இடைவெளி இல்லாது, அதான் முட்டாது. முட்டுதல் அப்படின்னா தடை, முட்டுதல் என்பதே அங்கே இல்லை. தொடர்ச்சியாக இந்த பணி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. முட்டா அந்த செயலின், முட்டாது அந்த செயல் நடைபெற்று கொண்டு வருகிற நிலையில். எனவே செயலின் நிலை நின்று அடியார் உவப்ப. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், இதே போல் ஒரு குறிப்பு அடுத்து வருகிற முருகநாயனார் புராணத்திலையும் சொல்வாருங்க. அதாவது வந்து இறைவனை காண்பவர்கள், என்ன அழகையா இன்னைக்கு சுவாமி ரொம்ப அழகாக இருக்கார், இந்த அலங்காரம் செய்தவங்க யார் அப்படின்னு அந்த திருமேனியை காணும்போது வியந்து நிற்க. அதனால தான் முருகநாயனார் செய்த மலர்ப்பணி அடியவர்கள் கண்டு உவக்கும் வண்ணம் இருந்ததும்பார். அதே மாதிரி பெருமானுக்கு நம்முடைய மூர்த்தியார் செய்கிற பணியும் தொண்டர்கள் கண்டால் உவந்து மகிழ்ந்து நிற்கக்கூடிய அழகு செய்கிறாராம். அதாங்க சொல்கிறார், எந்த அந்த செயலின் நிலை நின்று அடியார் உவப்ப. என்ன அழகு இன்னைக்கு, ஐயோ என் கண்ணே பட்டுடும் போல் இருக்குது அப்படின்னு சொக்கனை பார்த்து சொக்கி நிற்கிற தொண்டர்கள் அப்படியே அந்த அழகில் வியந்து நிற்கிறாங்களாம். உவப்ப சிந்தைக்கு இனிதாய திருப்பணி. அவருடைய அறிவு அந்த பணியை விரும்பி செய்தது, அறிவுக்கு விருப்பமான பணி. எனவே சிந்தைக்கு இனிதான திருப்பணி, அந்த அவருடைய அறிவு மகிழக்கூடிய மகிழ்ச்சியான திருத்தொண்டினை தொடர்ந்து செய்து வருகிறார். அப்படி வருகிற நாளில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது சொல்கிறார். அப்படிப்பட்ட நாளில் கான கடிசூழ் வடுக கருநாடர் காவல் மானப்படை மன்னன் வலிந்து நிலம் கொள்வானாய் யானை குதிரை கருவிப்படை வீரர் தின்தோர் சேனை கடலும் கொடு தென் திசை நோக்கி வந்தான். ஒரு பாண்டி நாட்டின் மீது ஒரு படையெடுப்பு. அந்த படையெடுப்பு யார் அப்படின்னா, கருநாடர் என்கின்ற கன்னடம் பேசுகின்ற ஒரு அரசன். அப்போவே அந்த காலத்திலே அந்த கன்னடம் பேசுகிற அரசன் இருந்திருக்கிறான். சொல்லார், கான கடிசூல் வடுகர். அந்த வடுக கருநாடர் அடை கொடுக்கிறார். அந்த வடுக கருநாடர் என்று ஒரு அடை கொடுக்கிறதை பார்க்கிறோம். எனவே அந்த வகையில் கானம் அப்படின்னா காடு, கடிசூழ் காடு அவனுக்கு ஒரு பாதுகாப்பான பகுதி. எனவே காட்டை ஒரு அரண் என்று சொல்லக்கூடிய வண்ணமாக கொண்டிருக்கக்கூடிய வடுக கருநாடர், இது ரெண்டும் ஒரு சொல்லை ஒருவனை குறிக்கின்ற சொல்லுதான். எனவே வடுக கருநாடர் அந்த மன்னன் காவல் மானப்படை மன்னன். அந்த கருநாடகம் என்கிற மன்னன் என்ன செய்கிறான், வலிய வந்து போர் தொடுக்கிறான். அந்த சொல் பயன்படுத்துகிறார். மானப்படை மன்னன் வலிந்து, ஏதாவது போர் செய்வதுக்கு ஒரு காரணம் வேண்டும் அப்படின்னா வேறொன்று காரணம் இல்லை, தன்னுடைய ராஜ்யத்தை கொஞ்சம் விரிவாக்க வேண்டும் என்று கருதி இந்த பாண்டிய மன்னர் ஆளுகிற இந்த பாண்டி நாட்டை
தன்வயப்படுத்த வேண்டும் என்பதற்காக மதுரை மீது அவன் போர் தொடுத்து வந்தான். அவனுக்கு நிலத்தின் மீது ஆசை, அவ்வளவுதான், வேறு காரணம்லாம் ஒன்றும் இல்லை. அதான் சொல்றார், வலித்து நிலம் கொள்வானாய். அவன் வருவதற்கு காரணம் ஏதாவது பகை இருந்துச்சா? அதெல்லாம் ஒரு பகையும் இல்லை. ஆனால் அவனுக்கு இந்த பாண்டி நாட்டை கவர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரே ஒரு விருப்பம்தான் காரணம். இது நமக்கு அந்த போர்கள் நடைபெறும் போது பலவாறு இருப்பதை பார்க்க. எனவே நிலம் கவருகின்ற ஆசையில் யானை, குதிரை, கருவிப்படை, அப்போ யானைப்படை, குதிரைப்படை, கருவி என்று சொல்லக்கூடிய வேல், வாள், இப்படி பல்வேறு வகையான கருவிகளை கொண்டிருக்கிற காலாட்படை என்று சொல்லக்கூடிய படை, இவையெல்லாம் திரண்டு வீரர் தின்தோள், நல்ல வலிமை மிக்க அந்த வீரர்கள். அவர் எப்படி வந்தாங்க? கடல் போல் வந்து தான் சேனை கடலும். அப்படியே அவன் வரும்போது சேனை, அவனுடைய படை கடல் போல் வந்து திரண்டு பாண்டி நாட்டை ஆளுகிற மன்னன் மீது போர் தொடுக்கிறான். அதான் சொல்கிறார், கொடு தென் திசை நோக்கி வந்தான். ஆனால் அந்த கடல் போன்ற படையோடு பாண்டி நாட்டை நோக்கி போர் செய்ய வந்தான். வந்துற்ற பெரும் படை மண் புதைப்ப பரப்பி சந்த பொதியில் தமிழ் நாடுடை மன்னன் வீரம் சிந்த செரு வென்று தன் ஆணை செலுத்தும் ஆற்றால் கந்த பொழில் சூழ் மதுராபுரி காவல் கொண்டான். இந்த பாண்டி நாட்டை வந்த வடுக கருநாடன் என்று குறித்திருக்கார். பேரெல்லாம் சொல்லலை. வடுகர் என்பது ஒரு இனத்தின் பெயர். ஆனால் வடுக கருநாடன் என்று சொல்லக்கூடிய அந்த தேசத்து மன்னன் வலிந்து போர் செய்தான். வந்ததில் பாண்டிப்படை தோற்று போயிற்று. அதான் சொல்றார், வந்துற்ற பெரும் படை மண் புதைய பரப்பி, வலிமை மிக்க போர் நடந்தது. அதில் சந்த பொதியில் தமிழ்நாடுடைய மன்னன் வீரம் சிந்த, அவனுடைய வீரம் அந்த போரில் வெற்றி பெற முடியல. அதனால் அந்த செருக்குனா போர், அந்த செருவில் வென்று தன் ஆணை, இது நம்ம சொல்லும்போது மன்னனுடைய ஆணை சக்கரம் என்று சொல்லுவோம், அந்த ஆணை செலுத்தும் ஆற்றால். எனவே பாண்டிய மன்னர் வீழ்ந்தார். அந்த கருநாடக மன்னன் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறான். கந்த பொழில், நல்ல வாசனை பொருந்திய தென்றலும் தமிழும் கமழ்ந்து மனம் வீசுகிற பாண்டி நாட்டை அந்த தன்னுடைய நகரமாக ஏற்றுக்கொண்டான். எனவே சூழ் மதுராபுரி காவல் கொண்டான். இப்போ பாண்டி நாடு இன்னொரு வேற்று அரசனுடைய அடிமைக்குரியதாக ஆயிற்று. இதான் இப்போ இருக்கிற சூழல். சொல்லார், வல்லாண்மையின் வந்தமிழ்நாடு வலம்படுத்தி நில்லா நிலை ஒன்றிய இன்மையின் நீண்ட மேறு வில்லான் அடிமை திறம் மேவிய நீற்றின் சார்பு செல்லா அருகர் திறத்தினில் சிந்தை தாழ்ந்தான். இந்த வந்த மன்னனோ எப்படிப்பட்டவன்? நல்ல ஆண்மை மிக்கவன். ஆண்மையின் வண்டமிழ் நாடு வளம்படுத்தி, நல்ல வளமான பாண்டி நாட்டை தன் போர் ஆற்றலால் அடிமைப்படுத்தி, எனவே வளமிக்க நாடு, வல்லாண்மை வண்டமிழ் நாடு வளம்படுத்தி நில்லா நிலை ஒன்றில் இன்மையின் நீண்ட மேறு வில்லான் அடிமை திறம் மேவிய நீற்றின் சார்பு செல்லா. இந்த மன்னன் சிவனடியாருடைய சார்போ சிவத்தினுடைய சார்போ இல்லாத ஒருவன். அப்படி இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, அவன் வேறொரு சார்பு உடையவன். எந்த சார்பு? அருகர். எனவே அருகக் கடவுளை தனக்கு தலைவராக கொள்கிற சமணம் என்கிற நெறி, அருகக் கடவுள் சமண நெறி. எனவே செல்லா அருகர் திறத்தினில் சிந்தை தாழ்த்தான். அந்த தாழ்தல் என்பதற்கு விரும்புதல்னு ஒரு பேர். விரும்புதல், தாழ்தல்னா விரும்புதல்னு ஒரு பேர் இருக்கிறது. உயர்ந்திருந்து கீழே வந்துட்டான்னு ஒரு பேர். அப்போ அந்த நெறி உயர்ந்த நெறி அல்ல, அதனால் தாழ்ந்தான்.
இது இலக்கிய சுவையில் அப்படி சொல்வது உண்டுங்க. அந்த தாழ்தல் என்பதுக்கு விரும்புதல் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. எனவே அவன் சமண சார்பை விரும்பி நின்றான், சைவ சார்பில் அந்த மன்னன் இல்லை. எனவே நாடு அவன் ஆளுகைக்குட்பட்டது. இந்த நிலையில் சமண சார்புடைய மன்னன் பாண்டி நாட்டை இப்பொழுது ஆளுகின்ற நிலை பெற்றிருக்கிறான். தாழும் சமன் கையர் தவத்தை மெய் என்று சார்ந்து வீழும் கொடியோன் அது அன்றியும் வெய்ய முன்னை சூழும் வினையால் அரவம் சுடர் திங்களோடும் வாழும் சடையான் அடியாரையும் வன்மை செய்வான். இந்த மன்னன் இவன் சமணச்சார்பு சார்ந்ததுனால அவன் என்ன பண்ணுகிறான்னு சொல்றார். தாழும் சமன் கையர் தவத்தை, இங்கே தாழும் என்பது கீழ்மையான அந்த சமணர் உடைய நெறியாகிய நெறியை அதுவே மெய் என்று கருதி மயங்கி, மணிவாசர் வாக்கில் சொன்னால் நெறியெல்லாம் நெறிதன்னை நெறியாக நினைந்து, அது நெறி அல்ல, ஆனால் அதுதான் நெறி என்று நினைந்து மயங்கி போயிட்டான். அதனால் தாழும் சமன் கையர், அப்பர் பெருமான் கூட அப்படி தான் மயங்கி அங்கே போனார். அதை போகும்போது நம்ம பின்னே பார்க்க போகிறோம். சமயங்களானவற்றின் நல்லாறு தெரிந்து உணர நம்பர் அருளாமையினால் அமன் சமயம் குறுகினார்னர். சொல்லு ரொம்ப அழகான இடம். இறைவன் என்ன நினைச்சாராம், நல்லாறு எந்தெந்த சமயத்தில் என்னென்னலாம் இருக்குன்னு போய் பார்த்துட்டு வாப்போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாராம். அப்போ நல்லாறு தெரிந்து உணர, எது சைவமே உரிய நெறி என்பதை உணர்த்தணும்னா ஒரு சுற்றி பார்த்தா தெரியும். அதனால் நீ கொஞ்சம் போயிட்டு வாப்பா அப்படின்னு அருள் செய்தான்னு சொன்னார்னா பரவாயில்லைங்க. நம்பன் அருளாமையில், எங்கள் சிவபெருமான் அப்போயே அருள் செய்திருக்கலாம், செஞ்சிருந்தால் போயிருக்க மாட்டார். அவர் செய்யாததுனால அங்கே போனார். சரி, அங்கே போய் என்ன ஆனார்? படிப்படியாக படித்து வாதம் செய்து சமண குருமாராகவே ஆயிட்டார். இது சேக்கிழாருக்கு தெரியும் இல்லைங்களா? ஆனால் சொல்லி என்ன தெரியுமா போட்டார்? அமன் சமயம் குறுகினார்னார். ஏன் குறுகினார்னார்? அதாவது நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இப்போ சாலை இருக்கிறது, குறுக்கு சந்து, அப்புறம் கொஞ்சம் பெரியது, அப்புறம் பெரியது, இப்படியே பெரிதாக கொண்டே போனோம்னா இன்றைய நிலையில் இந்தியாவில் சொல்லணும்னா ஒரு வழிச்சாலை, இருவழிச்சாலை, 4 வழிச்சாலை, 6 வழிச்சாலை, இப்படி சாலை பெருகிக்கிட்டே இருக்கிறது. இந்த ஒரு வழிச்சாலை என்பது என்ன அப்படின்னா, ஒரு வாகனம்தான் போகலாம், எதிரே இன்னொரு வாகனம் வர முடியாது. அப்படி ஒரு வழிச்சாலை அது. அப்போ பெரிய இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அது சின்னதாக போச்சு. சைவம் 6 வழிச்சாலைன்னா சமணம் ஒரு வழிச்சாலையாக போச்சு, குறுகினார்ன்றார். நீங்கள் என்ன அந்த குறுகினார்னா என்னையா அர்த்தம் அப்படின்னா, பெரிய வழி விட்டு போட்டு சின்ன வழியில் போகிறாருங்களே அப்படின்னு ஒரு பொருள். ஒன்று உயர்ந்தவர் குறுகிட்டார். அவர் எவ்வளோ உயரத்தில் இருக்க வேண்டியவர் இப்படி போய் குறுகிட்டாருங்களே, அதனால் குறுகினார் அப்படின்னு அங்கே நாவுக்கரசர் புராணம் அது அங்கே வரும்போது பார்க்கலாம். எனவே தாழும் சமன் கையர், கையர் அப்படிங்கிற சொல்லுக்கு கீழ்மை செயலை செய்பவர்னு பொருள். அதனால் தாழும் சமன் கையர் தவத்தை மெய் என்று சார்ந்து, அது மெய் அல்ல, இவர் மெய்ன்னு நினச்சிக்கிட்டார், மெய் என்று சார்ந்து வீழும் கொடியோன், அந்த நெறியில் போய் விழுந்துட்டான். விழுந்த கொடியவன் அப்படி விழுந்துட்டு போகிறான், ஏதோ ஒரு நெறியில் நின்னா சரி அப்படின்னால் பரவாயில்ல. ஆனால் அவன் என்ன செய்தான்? அதுக்கு மேலே அது அன்றியும் வெய்ய முன்னை சூழும் வினையார். இந்த மன்னனுக்கு கொடிய வினை இருந்துச்சு. அந்த வினை எப்படிப்பட்ட வினை? வெய்ய, வெய்ய அப்படின்னா வெப்பமான, வெப்பம்னா கடுமையான, அந்த கடும் வினை இருந்தது.
அந்த வினை காரணமாக என்ன பண்ணான்னா சைவ தொண்டு செய்கிற தொண்டர்களுக்கு நிறைய இடையூறு செய்கிறார். அதான் சொல்றார், வெய்ய முன்னை சூழும் வினையால், முன்னை வினை காரணமாக. அப்போ நேற்று புண்ணியம் செய்திருந்தால் இன்னைக்கு இறைவனுக்கு பணி செய்யலாம். நேற்று அந்த புண்ணியம் செய்யாமல் விட்டுட்டா இன்றைக்கி பணி செய்ய முடியாது. ஒன்று, நேற்று தீவினை செஞ்சிருந்தோம்னா இந்த பிறப்பு அந்த வினை இப்போ நமக்கு எப்படி கொடுக்கும்? தீவினையை இன்னும் வலிமையாக்கி கொடுக்குது. அதனால தான் முன்னை செய்வினை இம்மைக்கண் நலிய மூர்க்கனா கலிந்தன காலம் என்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு இடைமருதூரில். முன்னை செய்வினை இம்மைக்கண் நலிய மூர்க்கனா கலிந்தன காலம். அதே ஞானசம்பந்தர் சொன்னார், முந்தி செய்த பாவத்தால் மூர்த்தி பாதம் சிந்தியாது. முன்ன செஞ்ச பாவையா இப்போ இந்த பிறப்பில் அந்த இறைவனை நினைக்க முடியலங்கிறார். அதான் சூழ் வினையால். எந்த சூழ்வினை? அது முன்னை சூழும் வினையால். அந்த முன்வினை என்ன வினையாக போச்சு? நல்ல வினையாக இல்லாமல் போச்சு. வெய்ய, நீங்கள் நம்ம முன்னையே பார்த்தோம், பறவையாரை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பார்க்கிறார். நற்பெரும் பான்மை கூட்ட, நல் ஊழ் கூட்டியதுனால அப்படின்னு அங்கே சொன்னார். இங்கே நல் ஊழ்னு சொல்லலை, தீய வினை. அப்போ கொடுவினை காரணமாக இவன் என்ன பண்ணான்? அறவம் சூழ் திங்களோடு வாழும் சடையான் அடியாரையும் வன்மை செய்வான். எனவே அவனுடைய ஆட்சி சைவ தொண்டர்களுக்கு கொடுங்கோல் ஆட்சியாக அமைந்தது. அப்படி என்னையா பண்ணுனா? எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கிறதோ, அதற்கு என்னென்ன வகையான பணிகள் நடைபெறுகிறதோ அதெல்லாம் நிறுத்து, தடை செய். அவர் இது பண்ணுறார். அது வர எந்தெந்த வகையாக அந்த பணிகளை தடை செய்ய முடியுமோ அத்துணை வகையாலும் தடைகளை செய்து தொண்டர்கள் மனம் வருந்தும் வண்ணமாக அதை செய்கிறான். அதுதான் யாவரையும் வன்மை செய்வான். யார்? சிவபெருமானின் தொண்டர்களை வன்மை செய்தான். செக்கர் சடையார் விடையார் திரு ஆலவாயுள் முக்கட்பரணார் திரு தொண்டரை மூர்த்தியாரை மை கற்புரை நெஞ்சுடை வஞ்சகன் வெஞ்சமன் பேர் எக்கர் உடனாக இகழ்ந்தன செய்ய எண்ணி. இங்கே சொல்கிறாரு, செக்கர் சடையார், சிவந்த சடையார், விடையார், சடையுடைய பெருமான் மட்டுமல்ல விடையுடைய பெருமான், விடையார் திரு ஆலவாயுள், அங்கே இருக்கக்கூடிய தலம் ஆலவாயுள், முக்கட்பரணார், 3 கண்ணை உடைய மேலான பெருமான் முக்கட்பரணார் திருத்தொண்டரை, சிவபெருமானின் திருத்தொண்டரை. யாரை? மூர்த்தியார் என சொல்லப்பெறுகின்ற அவரை, மூர்த்தியாரை மை கற்புரை நெஞ்சுடை வஞ்சகன். இந்த மை அப்படின்னா கருமைன்னு அர்த்தம், மைனா. கற்புரை நெஞ்சம் அப்படின்னு அர்த்தம், கல் நெஞ்சம்னு அர்த்தம். எனவே வஞ்சம் உடைய, கல் நெஞ்சை உடைய இந்த வஞ்சகன் என்ன செய்தான்? வெஞ்சமன் பேர் எக்கருடன், எக்கர் என்ற சொல்லுக்கு ஈனர்னு பேர். அதான் ஞானசம்பந்த பெருமான் ஆலவாயில் பாடின ஒரு பாட்டு, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாட்டு. மன்னன் நோயுற்று கிடக்கும் பொழுது இவர் வாதுக்காக அங்கே போயிருக்கிறாரு. வாது செய்ய வேண்டும் என்று குதிக்கிறாங்க. நோயில், வெப்பு நோயில் வாடி கிடக்கின்றான் மன்னன். இவர் வலது பக்கத்தில் இருக்கிறார், இடது பக்கத்தில் சமணர்களெல்லாம் குதிக்கிறாங்க. நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம், எங்களோடு வாது செய்ய வேண்டும், வாது செய்ய வேண்டும்னு குதிக்கிறான். மன்னர் சொல்கிறாரு, இருப்பா முதல்ல என் நோயை தீருங்க, அப்படி தீர்த்தா வென்றவர் பக்கம் சேர்வன் அப்படின்னு சொல்கிறார். அதை சொல்வதற்கு முன்னையே இந்த ஆளாளு குதிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. மங்கையர்க்கரசியார் கண்ணில் ஒரு அச்சம் தெரிந்தது. இவங்க இப்படி குதிக்கிறாங்களே, ஞானசம்பந்த பெருமான் ஒருவர் தான் இருக்கிறாரு, இத்தனை குண்டர்கள் இருக்கிறாங்க, எதையாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க கண்ணுக்குள்ளே அச்சம் இருந்தது. உடனே மானின் நேர்விழி மாதராய்
வழுதிக்கும் மாபெரும் தேவி கேள், ஈனர்கட்கு எளியே நல்லே. அங்கே சமணரை சொல்லும்போது ஈனர்னர், அதே தான் எக்கர். இந்த எக்கர் என்ற சொல்லுக்கு ஈனர்னு அர்த்தம். ஏன்? உயர்ந்த செயலை செய்யாது தாழ்ந்த செயலை செய்வதனால ஈனர் என்று பெயர். அதனால் ஈனர் என்ற சொல்லுக்கு அது சொல்லார், எக்கர் உடனாக இகழ்ந்தன செய்ய எண்ணி. இப்போ அவன் என்ன பண்ணுகிறான்? முதல்ல சிவனடியார்களுக்கான பணிகளுக்கெல்லாம் தடை விதித்தான். அங்கங்கே தொண்டுகள் தடைப்பட்டன. சில பேர் நினச்சிருப்பாங்க, சரி நமக்கு இவ்வளோதான் வாய்ப்பு, திருவருள் சிவாய நம அப்படின்னு விட்டுட்டாங்க. ஆனால் மூர்த்தி நாயனாருக்கு அப்படி இல்லை. அவர் நெஞ்சு பதைவதைத்து போய் இருக்கிறார். அடியார்களுடைய தொண்டு தடைபடுகிறது அப்படின்னு. இவர் என்ன பணி செய்கிறாரு? சந்தனத்தை அரைத்து திரு ஆலவாய் அண்ணலுக்கு சந்தன காப்பிடுதல், அந்த பணி செய்கிறார். இவன் என்ன ஒன்றொன்னா நிறுத்திக்கிட்டே வந்தான். என்ன அமைச்சர் கூட்டம், ஒற்றர் படை இதெல்லாம் இருக்கும் இல்லையா? பார்த்து கேட்குறான், என்னையா எல்லாம் எப்படி போயிட்டுருக்குது மன்னா? எல்லா இடத்திலும் தடை செய்து விட்டோம் மன்னா, ஒன்றும் கவலை இல்லை அப்படின்லாம் செய்தி சொல்லியிருப்பாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பான், இங்கே இந்த மூர்த்தியார்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் இந்த சந்தன காப்பு பணியை இன்னும் விடாமல் செய்துட்டுருக்கிறாரு மன்னா. அப்படியா? இனி ஒரு ஆணை பிறப்பித்து சந்தனத்தை விற்பது சட்டப்பிரகாரம் குற்றம், சட்டத்தை போடு. நீ யாரும் சந்தனத்தை விற்கக்கூடாது. விற்கலன்னா இவர் போய் எங்கே வாங்குவது? அதான் இங்கே சொல்கிறார் பாருங்கள். அப்படி எல்லோருக்கும் இடையூறு பண்ணுனா மூர்த்தியாருடைய பணிக்கும் இடையூறு செய்ய வேண்டும் என்று எண்ணினான். அதான் அந்த வரியில் சொல்கிறார், மூர்த்தியாரை மை கற்புரை நெஞ்சுடை வஞ்சகன் வெஞ்சமன் பேர் எக்கருடன் இகழ்ந்தன செய்ய எண்ணி. அவருக்கு உதவி செய்யலான்னு நினைக்காம அவருடைய தொண்டை தடை செய்ய வேண்டும் என்று எண்ணினான். எண்ணி என்ன பண்ணுறான்? அந்தமிலா மிரை செய்யவும் அன்பனார்த்தாம் முந்தை தம் முறைமை பணி முட்ட அலர் செய்து வந்தார். தத்தம் பெருமைக்கு அளவாகிய சார்பில் நிற்கும் எந்தம் பெருமக்களை யாவர் தடுக்க வல்லார். இவன் பல்வேறு வகையாக தடைகளை போட்டுக்கொண்டே வந்தான். ஆனாலும் மூர்த்தியாருடைய பணி நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன கருத்துனா, ஒரு குறிப்பிட்ட அளவு சந்தனம் ஏற்கனவே வாங்கி வைத்திருப்பாராக இருக்கும். விற்கத்தானே கூடாது, நம்மகிட்ட இருக்கிறத எடுத்து அரைத்து போகிறது தடை இல்லையே. எனவே அப்படி அவருக்குன்னு சில வணிகர் குலத்தை சார்ந்தவர் சந்தனத்தை ஏற்கனவே வாங்கி வைத்திருக்கக்கூடும். அதனால் என்ன பண்ணார், இவர் அந்த இருக்கிற சந்தனம் தீர்ற வரைக்கும் அரைச்சி நாள்தோறும் போட்டுக்கிட்டு இருக்கிறார். அதான் இங்கே சொல்கிறார். எனவே அந்த பெருமை அந்தம் இலா மிரை என்ற சொல்லுக்கு கொடுமைன்னு பேர். அடியார்களுடைய பணிகளுக்கு அடியார்களுக்கு பல கொடுமை செய்த அந்த மன்னன் என்ன சொல்கிறார்? மிரை செய்யவும் கொடுமை செய்யவும் அன்பனார் தாம் முந்தை முறைமை பணி முட்டலர் செய்து வந்தார். அவருடைய பணி மட்டும் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் ஏன் சேமிப்பில் எவ்வளோ இருக்குதோ அது தீர்ற வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். எனவே அது நடந்துக்கிட்டே இருக்குது. இங்கே ஒரு 2 வரி சொல்லார் பாருங்க. அந்த 2 வரி கவி கூற்றுன்னு பேர். அதாவது சேக்கிழார் மூர்த்தி நாயனாரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அப்படி சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே தன் நெஞ்சத்தில் இருக்கிற கருத்தை வெளிப்படுத்துகிற இடம். இதுக்கு பேர் கவி கூற்றுன்னு பேர். அது இந்த புராணத்தில் சில இடங்களில் சேக்கிழார் தன்னை அறியாது தன் கருத்தை கொடுத்துருப்பார். புராணம் சொன்னவர் புராணம்தான் சொல்வார். ஆனாலும் சில நேரங்களில் தன்னை அறியாது வெளிப்படுகிற இடம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நாம் ஒரு திரைப்படமோ ஒரு கதையோ ஒன்று படித்தோம் அல்லது பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நாம் பார்த்துட்டோம் அந்த படத்தை. பக்கத்தில் ஒருத்தருக்கு படம் நல்லா இருக்குன்னு அவரையும் கூட்டிகிட்டு போனோம். 2 பேரும் உட்காந்து பார்த்துட்ருக்குறோம். அந்த நாயகனுக்கு கொடுமை செய்யக்கூடிய வில்லன் வருகிறான். பாவி வந்துட்டான்.
நம்ம மனசு கேட்காம அவனை பாவின்னு சொல்லுவோம். நம்மளை அறியாமல் வருகிற வார்த்தை அது. அவன் வில்லன், அவன் கொடுத்த கேரக்டர் எதுவோ அதை டைரக்டர் சொன்னதை அவன் செஞ்சுருக்கிறான், இவ்வளவுதான். ஆனால் நீங்கள் கதையை பார்க்குற நீங்கள் பாவி வந்துட்டானா, போச்சு போச்சு போச்சு, அவன் ஏன்டா அப்படின்னா நீ நடக்கிறத பாறேன், அவன் என்னென்ன பண்ணுவான்னு பாறேன். அப்போ தன்னை அறியாது தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவது இதுதாங்க கவி கூற்றுன்னு இங்கே பொருள். அங்கே நம்மை அறியாது நாம் சொல்லிவிடுவோம். அப்போ அதுபோல் சேக்கிழார் தருகிற கவி கூற்று என்னென்னா 2 வரிங்க. இதை எப்படி சொல்லலாம், தடித்த எழுத்தில் பதிவு செய்யப்பட்ட தொடர். இதுக்கு என்ன பொருள், தத்தம் பெருமைக்கு அளவாகிய சார்பில் நிற்கும் ஒவ்வொரு நாயன்மார்களும் ஒவ்வொரு வகை. திருநீலகண்டரை போல இளையான்குடி மாறனார் இல்லை, இளையான்குடி மாறனாரை போல இயற்பகையார் இல்லை, இயற்பகையாரை போல மெய்ப்பொருள் நாயனார் இல்லை. அவங்கவுங்க ஒவ்வொரு வகைங்க. ஒருவரை போல் இன்னொருவர் இல்லை. தத்தம் அவங்கவுங்க நிலைக்கு. அரசர் அரசருக்கு ஏற்ப அரசராகவே இருந்தாலும் ஒரு அரசரை போல் இன்னொரு அரசர் இல்லை. இப்போ புகழ்துணை நாயனாரும் அரசர் தான், கோச்செங்க சோழரும் அரசர் தான், நின்றசி நெடுமாறனாரும் அரசர் தான். 3 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு படித்து பார்த்தீங்கன்னா 3 வகை. இன்னும் அரசர் நிறையா இருக்கிறாங்க, நான் 3 பேர்த்த மட்டும் சொல்லுகிறேன். அப்போ கோச்செங்க சோழர் திருப்பணி செய்தார், ஆலயப்பணி செய்தார், 72 மாடக்கோயில்கள் 76 மாடக்கோயில்களை கட்டினார் அப்படின்னு அவர் வரலாறு பார்க்குறோம். புகழ்ச்சோழ மன்னர் நம்முடைய எரிபத்த நாயனாரோடு சம்பந்தப்பட்ட நிலையிலையும் பிறகு தன்னுடைய தலையையே அவர் அந்த தீயை வளர்த்து தன்னையே மாய்த்து கொண்ட வரலாற்றையும் பார்க்கிறோம் அவர் செய்த பணியாக. நின்றசி நெடுமாறனார் மங்கையர்க்கரசியாரால் சைவ நெறிக்கு மாறினார், ஞானசம்பந்தருடைய திருக்கரம் தீண்டப்பெறுகிற பெருமை பெற்றவராக இருக்கிறார். இதெல்லாம் இவருக்குரியதாக வருகிறது. அப்போ ஒருவரை போல இன்னொருவர் இல்லைங்க. தத்தம் அளவு, அதான் அந்த வரி சொல்கிறார், தத்தம் பெருமைக்கு அளவாகிய சார்பில் நிற்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான நிலைப்பாடு உடையவர்கள், ஆனால் எல்லோரும் சிவச்சார்பில் நிற்பவர்கள். சார்பு சிவச்சார்பு தான், ஆனால் நிலை மட்டும் வேறு வேறு நிலை. எனவே தத்தம் பெருமைக்கு அளவாகிய சார்பில் நிற்கும் எந்தம் பெருமக்களை, நாயன்மார்களை சேக்கிழார் சொல்லுகிற வார்த்தை எங்கள் பெருமக்கள். இது சிவஞான முனிவருக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைங்க. நீங்கள் சிவஞான முனிவருடைய உரை படிச்சிங்கன்னா அதில் எழுதுவார், அந்த மெய்கண்டாரை சொல்லணும்னா எந்தம் பெருமக்களாகிய அப்படிங்கிற தொடர் பயன்படுத்துவார். அப்படி சிவக்கவிமணி ஐயா அவர்களும் தன்னுடைய பேருரையில் பார்த்தீங்கன்னா நாயன்மாரை சொல்லும்போதெல்லாம் எந்தம் பெருமக்களாகிய நாயன்மார்கள் அப்படி தான் சொல்லுவார். அது இங்கே இருக்குது. இந்த இடத்தைத்தான் முனிவரும் பிடிச்சிருக்கிறாரு, சிவகவி முனிவ அவர் சிவகவிமணி ஆகிய சி.கே.எஸ். ஐயாவும் இந்த வரியை பிடிச்சி வச்சிருக்கிறார். எனவே அவங்கள சொல்லும்போதெல்லாம் எந்தம் பெருமக்கள் எந்தம் பெருமக்கள் அப்படி சொல்வதில் ஒரு சுவை, சும்மா சொல்ல முடியாது இல்லைங்களா. அதுக்கு தாங்க உரிமைன்னு பேர். அந்த உறவுகோல் நட்டு அப்படின்னு அப்பரசாமி சொன்னார் பாருங்க, இதுதான் உறவுகோல். எது சும்மா திருஞான சம்பந்தர்னு சொல்வதை விட எங்கள் திருஞான சம்பந்தர்னு சொல்லி பாருங்கள் எவ்வளோ இனிமை இருக்கும். அதுதான் உரிமை. மகன் சொல்வதை விட என் மகங்க அப்படின்னு சொல்லுவோங்க. அறிமுகப்படுத்தும் அப்படி தான் சொல்கிறோம். அது எந்த மொழியில் அறிமுகப்படுத்தினாலும் மை டாட்டர், ஏன் டாக்டர்னு சொன்னால் தெரியாதா என்ன? அது என்ன மை டாட்டர், நீங்கள் சொல்லாமல் விட்டுருவீங்களா என்ன? ஏன் அதுதான் உரிமைன்னு பேர். அந்த மாதிரி ஞானசம்பந்தரை சொன்னால் வெறும் ஞானசம்பந்தர்னு சொன்னால் இனிமே இல்லை. எங்கள் ஞானசம்பந்தர், எங்கள் நாவுக்கரசர், எங்கள் சுந்தரர், எங்கள் மணிவாசகர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு இனிமை இருக்கிறது சொல்லும்போதே. அதை நீங்கள் சொல்லித்தான் அனுபவிக்க முடியும். அதனால் நம்முடைய பெருமக்களை அடை சொல்லாது வெற்று சொல்லாக வைத்து அந்த நாமத்தை சொல்லுகிற வழக்கம் பெரியோரிடத்தில் இல்லை. எனவே எந்தம் பெருமக்களாகிய அப்படின்னு பிடிக்கிறார் சேக்கிழா பெருமான். எந்தம் பெருமக்களை யாவர் தடுக்க வல்லார். யாராவது இருக்காங்களாயா? ஒருத்தரும் இல்லை என்பது விடை. எனவே நாயன்மார்களுடைய தொண்டை தடுப்பதற்கு
ஒருவரும் இல்லை என்பது தான் அங்கே கேள்விக்குரிய வச்சிருக்கிறார். யாவர் தடுக்க வல்லார். அப்போ விடை என்னன்னா ஒருவரும் இல்லை. இது கவிக்கூற்று. இந்த கதை போக்கிலேயே சேக்கிழார் அடியார்கள் மாட்டுக்கொண்ட அன்பை வெளிப்படுத்திய தொடர். எனவே இந்த 2 அடியும் சேக்கிழாருடைய உள்ள கிடக்கை என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். தத்தம் சார்பில் நிற்கக்கூடிய அவர்களுடைய பணியினை தடுக்க வல்லவர் யார்? ஒருவரும் இல்லை. அதான் எள்ளும் செயல் வன்மைகள் எல்லையில்லா செய்ய. எள்ளும் செயல் வன்மைகள் எல்லையில்லாத செய்ய. தள்ளும் செயல் இல்லவர் சந்தன காப்பு தேடி. கொள்ளும் துறையும் அடைத்தான் கொடுங்கோன்மை செய்வான். தெள்ளும் புனல் வேணியார் அன்பர். தெள்ளும் புனல் வேணியர்க்கு அன்பரும் சிந்தை நொந்து. என்ன சொல்றாரு? எள்ளும் செயல். நம்ம எள்ளுதல் என்றால் நம்ம என்ன சொல்லலாம்? கேலி செய்வது. எள்ளுதல் அப்படி நம்ம எள்ளி நகையாட மாட்டாங்களாயா இப்படி சொன்னால், இப்படி பேசுனா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? எள்ளி நகையாடுதல்னு பேர். திருவருட்பயன் என்ற நூலில் உள்ளேயும் வெளியேயும் ஒரே திறத்தில் இருக்கக்கூடிய அடியார்கள் அவங்க செயல் எந்த செயலும் எள்ளுதல் இல்லைம்பர். உள்ளும் புறமும் ஒரு திறம் உடையவர்களுடைய செயல் எந்த வகையிலும் எள்ளி நகையாடக்கூடிய செயலாக இல்லை. அது திருவருட்பயன் என்ற நூலில் எள்ளும் திறன் என்று ஒரு குறட்பால சொல்லுவார். எனவே எள்ளும் செயல், அதாவது அவன் செயலை பார்த்தா இப்படியெல்லாம் பண்ணுறானே, இப்படி கொடுமை பண்ணுறானேன்னு சான்றோர்கள் அவனை பார்த்து சிரிக்கவும் நகை செய்யக்கூடியும் அவனுடைய செயலை கண்டிக்கக்கூடிய வண்ணமாகவும் இருப்பது. எள்ளும் செயல் சொல்கிறார், செயல் வன்மைகள் எல்லை இல்லாதன. என்னென்ன வகையாக சிவனடியாருக்கு செய்யணுமோ அத்தனையும் செஞ்சான். அதனால் எல்லை இல்லாதன செய்ய. தள்ளும் செயல் இல்லாத நம்முடைய நாயனார் இந்த தொண்டை விடாது செய்பவர். அவன் எள்ளும் செயல் செய்பவர், இவரோ தள்ளுதல் இல்லாது செயல் செய்பவர். ஆனால் சொன்னார் தள்ளும் செயல் இல்லவர். அவர் எந்த செயலையும் நீங்கள் இது நல்லா இல்லை அப்படின்னு தள்ளிவிட முடியாது. எனவே தள்ளும் செயல் இல்லவர். அவனும் எள்ளும் செயல் உடையவன். அவன் செய்கிறதெல்லாம் பார்த்தா சிரிப்பு தான் வரும், இப்படியெல்லாம் பண்ணலாமன். ஆனால் இவர் செயலை பார்த்தா சிரிப்புலாம் வராது. என்ன பண்ணுறார், என்ன அழகுங்க, எப்படி பண்ணுறார், இப்படி அவருடைய செயலை காணும்போது அது அப்படி நகையாடுகிற செயலாக இல்லைன்னார். அதனால் தள்ளும் செயல் இல்லவர் சந்தன காப்பு தேடி, அப்படியே மதுரை முழுக்க தேடுகிறார். எல்லா இடத்துலையும் சந்தனத்தை வைத்திருந்தாலும் மன்னனுடைய ஆணை, எனவே கொடுக்க இயலா. ஒரு நுட்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மன்னன் ஆணை பிறப்பித்தா மக்கள் அதற்கு கட்டுப்பட்டு நின்றிருக்கிறார்கள். நாங்கள் போராட்டம் நடத்துவோம், நாங்கள் இதெல்லாம் ஏற்க மாட்டோம் என்று அந்த மன்னனை அவங்க எதிர்க்கலை. இந்த காலம் பார்த்திங்கன்னா மன்னர் ஆட்சி காலம் என்பதனால் மன்னனுடைய ஆணை மக்கள் கட்டுப்பட்டார்கள், முடிஞ்சு போச்சு. அதுதான் அந்த நிலை. அப்போ இந்த சந்தனமானது எங்கும் தேடி பார்த்தாருங்க, எங்கும் கிடைக்கல. தன்பால் இருந்ததெல்லாம் கொடுத்துட்டார், சாமிக்கு செய்து முடிச்சிட்டார். இப்போ சந்தனத்தை தேடுகின்ற பொழுது அங்கே கிடைக்கல. எனவே சந்தன காப்பு தேடி கொள்ளும் துறை அடைத்தான். எங்கெங்கெல்லாம் இவர் போய் வாங்க முடியுமோ அங்கெல்லாம் அடைச்சிட்டான். ஏன்? சந்தனத்தை அரசு தடை செய்து இருக்கிறது. இன்றைக்கி அந்த பிளாக் மார்க்கெட்டில் கொடுத்துருவோம். கொஞ்சம் கூடுதலாக கொடுத்தீங்கன்னா பிளாக் பின்னாடி கொடுத்துருவேன் அப்படின்னு கொடுக்குற காலம் நம்ம வாழ்கிற காலம். அரசு தடை விதிச்சாச்சுன்னா தடை தான், மக்கள் அதை பின்பற்றி இருக்கிறாங்க.
இன்றைக்கி தடை விதித்தாலும் சரி, அவங்க அப்படி தாங்க சொல்லுவாங்க, நீங்கள் பின்பக்கம் வாங்க நான் கொடுக்குறேன், கொஞ்சம் சேர்த்தி கொடுக்கணும், அவ்வளோதான். இன்றைக்கி அப்படி போயிடுச்சு நம்ம வாழ்கிற காலம். எனவே கொள்ளும் துறை அடைத்தான். எங்கெல்லாம் சந்தனத்தை வாங்க முடியுமோ அதுக்கான வழி இல்லாமல் பண்ணிட்டான், அடைத்தான். யார்? கொடுங்கோன்மை செய்வார், கொடுமை செய்யக்கூடிய அந்த அரசன். இப்போ நாயனார் என்ன செய்தார்? தெள்ளும் புனல் வேணியார்க்கு அன்பரும், கங்கையை சடையில் கொண்டிருக்கிற இறைவனை வணங்குகிற அன்பராகிய மூர்த்தியாரும் சிந்தை நொந்து ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. பெருமானே, இன்று எங்கு தேடியும் தங்களுக்கு சந்தன காப்பு செய்வதற்கான சந்தனம் கிடைக்கவில்லையே, என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்ன செய்வேன் அப்படின்னு மனம் வருந்தி நொந்து போனார். சிந்தை நொந்து. புன்மை செயல்வன் அமன் குண்டரில் போது போக்கும் வன்மை கொடும் பாதகன் மாய்ந்திட, கொடும் பாதகன் மாய்ந்திட வாய்மை வேத தன்மை திருநீற்று உயர் நன்னெறி தாங்கு மேன்மை தன்மை புவி மன்னரை சார்வது என்று என்று சார்வார். மனம் ரொம்ப வருத்தமாயிடுச்சு. பெருமானே, இத்துணை ஆண்டுகள் தங்கள் திருமேனிக்கு சந்தனம் பூசுகிற பணி ஒரு நாளும் தடைபட்டது இல்லை. ஆனால் இன்று எங்கு தேடியும் சந்தனம் கிடைக்கவில்லை, நான் என்ன செய்வேன் அப்படின்னு வருந்தியவர் என்ன நினைக்கிறாராம், இந்த கொடுமை உடைய அரசன் ஆட்சிப்பிடத்தில் இருப்பதால் தானே இப்படி ஒரு சூழல் நடைபெறுகிறது. பெருமானே, இந்த சூழல் மாறி திருநீற்று சார்புடைய மன்னன் இந்த அரசனையில் அமர்ந்து ஆட்சி செலுத்துகிற காலத்தை எப்போது கொடுக்க போகிறாய் அப்படின்னு மனம் வருந்துறாருங்க. அந்த வரி அப்படியே பாடல் பாருங்க. புன்மை செயல், புன்மைனா இழிவான செயல்னு அர்த்தம். புன்மை இழிவு, இழி செயல் வல் அமன் குண்டர், அந்த சமணச்சார்பு குண்டரில் போதுபோக்கும் காலத்தை போக்கி கொண்டு இருக்கிறான். எனவே சமணச்சார்பிலே நின்று இறைவனை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே என்று நாள் போக்கி கொண்டு இருக்கிறான். அப்படி போக்குகிற மன்னன் வன்மை கொடும் பாதகன் மாய்ந்திட. நீங்கள் திருமந்திரம் படிச்சிங்கன்னா ஒரு தொடர் உண்டு. சிவனடியாருடைய சிந்தை கலங்குமானால் வாசவன் பீடமும் நடுங்கும், மன்னரும் மாய்வான் என்பது திருமந்திர பாட்டு. திருமந்திரத்தில் சிவனடியார் சிந்தை கலங்கினால் என்ன நடக்கும் என்பதற்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்கிறார். நீங்கள் அப்படியே பாட்டே சிவனடியார் சிந்தை கலங்கிட என்று அந்த பாடல் இருக்கும். அது நாட்டுக்கு தீங்கு ஏற்படும் என்பது பொருள். வாசவன் பீடமும் நாசமதாகும் அப்படிங்கிறார். அடியாருக்கு அவ்வளவு சிறப்பு கொடுத்துருக்கிற திருமூல நாயனார். எனவே அந்த சொல்கிறார் பாருங்க, அந்த 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 கருத்தை இங்கே வச்சு பார்க்கணும். இப்போ தொண்டு செய்கின்ற மூர்த்தி நாயனார் என்ன கருதுகிறாரு, இவன் உள்ள வரையிலும் இப்படித்தான் இருக்கும் போல இருக்குது, இவன் மாய்வது என்னால், அப்போ அவன் மாய்ந்து போக வேண்டும் என்று எண்ணும் அளவுக்கு அவருடைய உள்ளத்தில் வருத்தம் வந்து விட்டது. இப்போ நிறையா அடியவர்களுக்கு பல்வேறு வகையான இடையூறுகள் நடந்திருக்கின்றன. அவங்கெல்லாம் ஒருவாறு சகித்து கொண்டார்கள், அல்லது வேறு பணி செய்யலாமே அப்படின்னு மாறி போனாங்க. ஆனால் தொண்டர்கள் தான் எடுத்துக்கொண்ட தொண்டில் மாறாதவர்கள் அல்லவா, எனவே இவரால் மாற முடியல, சரி வேறு பணி செய்வோமே அப்படின்னு நினைக்கல. பெருமானுக்கு சந்தன காப்பு செய்தாக வேண்டும், இது அவருக்கு இலக்கு. அதனால் மனம் வருத்தத்தில் வன்மை கொடும் பாதகன் மாய்ந்திட, இவன் இறந்து போக, வாய்மை வேத தன்மை திருநீற்று உயர் நன்னெறி, வேதத்தில் உள்ளது நீர், எனவே வேத நெறியிலும் திருநீர் உண்டு என்பதனால வேத வாய்மை தன்மை திருநீற்று உயர் நன்னெறி, உயர்ந்த நெறி தாங்கு, அதை தாங்கி நிற்கக்கூடிய, ஆக நெறியை
தாங்கி நிற்கக்கூடிய மேன்மையுடைய அது தன்மை புவி மன்னரை சார்வது என்று ஆக இந்த சிம்மாசனத்தை பாண்டி நாட்டின் அரியாசனத்தை திருநீற்று சார்புடைய மன்னன் தாங்குவது என்னால் என்று மனதில் ஏங்குகிறார். என்னைக்கு பெருமானே இதற்கு ஒரு விடிவு காலம் வரப்போகிறது, உன்னுடைய பணி பிழைக்கில் நான் ஏன் வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த குறிக்கோள் மனதில் வருகிறது. எனவே சிந்தை நொந்து போனார். இவ்வாறு நினைந்தாராம். அப்படி நினைந்து அப்படியே என்ன செய்வதென்று அவருக்கு தெரியல. காய் உற்ற செற்றம் கொடு கண்டகன் காப்பும் சென்று, காய் உற்ற செற்றம் கொடு கண்டகன் காப்பவும் சென்று, ஆய் உற்ற கொற்பிற்பகல் எல்லை அடங்க நாடி, ஏய் உற்ற சந்தனம் எங்கும் பெறாது சிந்தை சாய் உற்றிட வந்தனர் தம்பிரான் கோயில் தன்னில். இவரும் அந்த பணி காய் உற்ற செற்றம் கொடு, ரொம்ப மனம் வருத்தத்தில் இப்படி பண்ணிவிட்டானே இந்த பாவி, பெருமானுடைய திருத்தொண்டுக்கு இடையூறு செய்கிறானே என்று மனம் நொந்து போனார். அப்படி நொந்து கண்டகன், இந்த கண்டகன் என்ற சொல்லுக்கு கொடியவன்னு பேர். கண்டகன் காப்பும் சென்று ஆய்வுற்ற கொற்பிற்பகல் எல்லை, அதாவது இவர் மனதுக்குள்ளே வந்த அந்த சொல்லணும்னா இப்படி மனதில் வருகின்ற ஒரு வகையான சுழற்சி, அதாவது மனச்சுழற்சி என்று சொல்லக்கூடிய வண்ணமாக கொற்பிர் என்பது மனசுழற்சி. ஆய்வுற்ற மனசுழற்சி காரணமாக பகல் எல்லை அடங்க, காலையிலிருந்து மாலை வரையும் சுற்றி சுற்றி தேடி 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 எங்காவது கொஞ்சம் சந்தனம் கிடைக்காதா அப்படின்னு தேடி பார்த்துட்டார். பகல் எல்லை அடங்கும் அளவும் சந்தனம் கிடைக்கல. எனவே வாடி போய் நேராக சொக்கநாதனை காண கோயிலுக்கு வரார். ஏய் உற்ற சந்தனம் எங்கும் பெறாது சிந்தை சாய் உற்றிட, முன்னையே மனம் சோர்ந்து போச்சு, இப்போ இன்னும் சோர்ந்து போச்சு எங்கும் கிடைக்காததுனால. சாய் உற்றிட வந்தனர் தம்பிரான் கோயில் தண்டி, நேராக சொக்கநாதனை காண்பதுக்கு வந்துட்டார். நட்டம் புரிவார் அணி நத்திரு மெய்ப்பூச்சு இன்று முட்டும் பரிசாயினும் தேய்க்கும் கை முட்டாது என்று வட்டம் திகழ் பாறையின் வைத்து முழங்கை தேய்த்தார் கட்டும் புறந்தோல் நரம்பு என்பு கரைந்து தேய. என்னாச்சு, அப்படியே கோயிலுக்குள்ளே வந்துட்டார். நீங்கள் இன்றைக்கும் மதுரைக்கு போனீங்கன்னா பொற்றாமரை குளத்திலிருந்து சொக்கநாதனை காண போகிற இடத்துல அந்த பொற்றாமரை குளத்தில் ஒரு பகுதியில் ஒரு சின்ன அந்த மேடை இருக்கும். மேடையில் ஒரு பெரிய கல் இருக்கிறது. அங்கே பெயர் எழுதி வச்சுருப்பாங்க, மூர்த்தி நாயனார் சந்தனம் தேய்த்த கல். அவசியம் மதுரை போனீங்கன்னா பார்க்கணும். பொற்றாமரை குளத்துக்கு பக்கத்திலேயே இருக்கிறது அந்த கல், இன்றைக்கும் இருக்கிறது. அங்கே வந்துட்டார். அப்படியே பார்க்கிறார். இந்த கல்லில் தானே பெருமானுக்கு தேய்த்து தேய்த்து கொடுத்தோம், இப்போ என்ன இல்லை, சந்தனம் இல்லை. நீங்கள் அப்படியே ஒரு காட்சியாக வைத்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, அப்படியே இன்றைக்கி ஒரு கேமராவில் காட்டினா அப்படியே இந்த சந்தனம், அந்த கை, அந்த கல், இந்த மூணையும் இப்படி மாற்றி மாற்றி காட்டுறது. கை தெரியுது, சந்தனம் தெரியுது, கல் தெரியுது. அப்படியே மூணையும் மாற்றி மாற்றி காட்டினா இப்போ ஒன்று மட்டும் இல்லை, எது, சந்தனம் மட்டும் இல்லை. இப்போ எது தெரியுது, கை தெரியுது, கல் தெரியுது, கை தெரியுது, கல் தெரியுது, இதே மாறி மாறி நிற்குதுங்க. அப்படியே உள்ளுக்குள்ளே வாட்டம் வந்துருச்சு. ஏன் இப்படி தேய்த்து தேய்த்து இந்த கையால் தானே பெருமானுக்கு கொடுத்தோம். ஆம், இந்த கையால் தான் கொடுத்தோம். இப்போ என்ன இல்லை, சந்தனம் இல்லை. அப்போ இந்த கை தானே தேய்த்து தேய்த்து கொடுத்தது, இந்த கை எதுக்கு இருப்பானே? அவருக்கு என்ன தோணுகிறது பாருங்க, இந்த கையால் பெருமானுக்கு தேய்த்து தேய்த்து கொடுத்தோம், இன்னைக்கு சந்தனம் இல்லை, எனவே இந்த கை ஏன் இருப்பானே?
இப்படி தொண்டு தடைபடுமானால் இப்படி நாம் என்னைக்காவது நினைப்போமா? ஒருபோதும் நினைக்க மாட்டோம். பெருமான்கிட்ட பிழை பொறுக்க வேண்டும் பெருமானே, சந்தனத்தை தேடி பார்த்தேன், கிடைக்கல, கிடைக்கும்போது உங்களுக்கு மெய்ப்பூச்சி செய்து விடுகிறேன், அப்படி ஒரு கும்பிடு போட்டுட்டு வந்துடும். வருத்தம் கூட வருமானு தெரியல. ஏன்னா யாருக்கு வருத்தம் வரும் தெரியுங்களா? ஒரு தொண்டை விரும்பி செய்பவருக்கு வருத்தம் வரும். ஐயோ இன்றைக்கி சாமிக்கு பூக்கட்டியே போட முடியலைங்க, இன்றைக்கி சாமிக்கு போட முடியலையே, ஐயோ போட முடியலையே அப்படின்னு வருத்தமாக இருக்கும். எப்படியாவது 2 பூவை கட்டி சாமிக்கு வச்சுட்டா தான் நெஞ்சுக்குள்ளே கொஞ்சம் அமைதி இருக்கும். இல்லைன்னா இன்றைக்கி பூ கட்டி போடல, சாமிக்கு போகல அப்படின்னே துடிக்கும். எப்போ அந்த பணியை விரும்பி செய்தான். ஒரு வாரம் செய்தோம்னா பரவாயில்ல விடு, நாளைக்கு பார்த்துக்கலான்னு போயிடுவோம். இதுதான் நம்முடைய நிலை. நாயனார் என்ன பண்ணுறாரு? இந்த கை இருக்கிறது, இந்த கல் இருக்கிறது, எனவே சந்தனம் இல்லை என்றால் என்ன? கை இருக்குது இல்லையா, இதை போட்டு தேய்ப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணிட்டாருங்க, இந்த கையை கொண்டு போய் அப்படியே சந்தனக்கட்டையாக நினைத்து அப்படியே தேய்க்கிறார். தேய்ச்சா என்ன ஆகும்? இந்த வெளியில் இருக்கிற தோல் தேயும், அதுக்கப்புறம் சதை தேயும், சதையும் தோலும் தேஞ்சினா நரம்பு தேயும், நரம்பு தேஞ்சிச்சுன்னா உள்ளே எலும்பு இருக்கும், அந்த எலும்பு தேஞ்சுது, எலும்பு தேஞ்ச பிறகு எலும்புக்குள்ளே ஒரு சதை இருக்கும், அந்த எலும்புக்குள்ள இருக்கிற சதை வெளியே வந்துருச்சுங்க. நாம் தேப்பமானு சிந்திச்சு பாருங்க. லேசாக இப்படின்னா ஐயோ வலிக்குது அப்படின்னு கை வலிக்கிற நமக்கு அப்படியே இவர் தேய்க்கிறாரு, தோல் தேஞ்சிக்கிட்டே இருக்குது. தோல் தேஞ்சு சதை தேய ஆரம்பிச்சுது. இதெல்லாம் எவ்வளவு வலி இருக்குங்க. அதெல்லாம் அவருக்கு வலியாகவே தெரியல. ஏன்? சந்தனம் கிடைக்கவில்லை என்கிற வலி இதை விட பெரிதான வலி. அதனால் அவருக்கு இது வலியாக தெரியல. அதனால் என்ன பண்ணிட்டாரு? சிவாய நம சிவாய நம சிவாய நம அப்படின்னு தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படியே ரத்தம் கொட்டு தேய்ந்து அப்படியே சொல்கிறார் பாருங்க. எனவே நட்டம் புரிவார் அணி நத்திரு மெய்ப்பூச்சி இன்று முட்டும் பரிசு ஆயினும். சந்தனம் கிடைக்கல, இன்னைக்கு தேடி கிடைக்காதனால் ஆயினும் தேய்க்கும் கை முட்டா. இந்த கை நிற்குமா என்ன? ஏன் இப்படி தேய்ச்சி பழக்கப்பட்ட கையெல்லவா இது? நம்ம சொல்லுவாங்க இரும்பு பிடிச்ச கையும் இல்லைங்களா சும்மா இருக்குமாயா, அது கம்முன்னு இருக்காது. அப்போ என்ன பண்ணும்? இதுதானே தேய்த்தது, அந்த நேரம் ஆச்சுன்னா போச்சு, தேய்க்கணுமே கையை போடு. அப்போ அந்த தேய்த்து கொடுத்ததுனால இந்த கை முட்டா. எனவே தேய்க்கும் கை முட்டாது என்று அந்த கல் எப்படிங்க? வட்டம் திகழ் பாறை. இன்றைக்கும் போய் பாருங்கள், வட்டக்கல் தான் இருக்குது. அந்த அரைக்கிற கல் வட்டப்பாறை தான். வட்டம் திகழ் பாறையின் வைத்து முழங்கை தேய்த்தார். நீங்கள் சும்மா நம்ம சாதாரண மொசைக்கு தரையில் தேய்ச்சி பார்ப்போமே எப்படி இருக்குதுன்னு, இல்லைங்களா? எவ்வளவு வலிக்கும் தெரியுங்களா? அப்படியே எல்லாம் மறந்து அப்படியே தேய்க்கிறார். ஆக முட்டும் கை அந்த கை முட்டாது என்று வட்டம் திகழ் பாறையின் வைத்து முழங்கை தேய்த்தார். கட்டும் புறந்தோல் நரம்பு கட்டி இருக்கக்கூடிய, ஏன்னா அந்த உடம்புக்கு யாக்கைன்னு பேர், கட்டப்பட்டதல்லவா. கட்டும் தோலும் அப்புறம் நரம்பு எலும்பு அப்படியே ஒன்றொன்னா தேயுது. எனவே முதல்ல தோல் தேய்ந்தது, அதுக்கப்புறம் நரம்பு தேய்ந்தது, அதற்கப்புறம் எலும்பு தேய்ந்தது. அப்படியே கரைந்து தேய கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்தது. கல்லில் புறம் தேய்த்த முழங்கை கழுந்து சோரி செல்லும் பரப்பு எங்கனும் என்பு நிறைந்து மூளை புல்லும் படி கண்டு பொருத்திலர் தம்பிரானார் அல்லின்கண் எழுந்தது உவந்து அருள் செய்த வாக்கு. என்ன பண்ணுறாரு? அப்படியே தேய்த்து கொண்டே இருந்தாராம். கல்லின் புறம் தோய்த்த முழங்கை, இந்த முழங்கையில் அப்படியே சதை போய் நரம்பு போய் எலும்பு தேஞ்சது. அந்த எலும்புக்குள்ளே இருக்கிற பகுதி கழுந்து அப்படின்னு சொல்கிறார். அதாவது அந்த கழுந்து என்பதற்கு பெருகிய
அந்த வெளியிலிருந்து வருகிற அந்த உள்ளே இருந்து வெளியே வருகிற அந்த சதைப்பகுதி, அதாவது அதுக்கு மூளை என்று சொல்வது. அடுத்த வரையில் அதான் சொன்னார். எனவே அந்த கழுந்து பெருகி வெளியில் சொரிதல்னு பேருங்க, அப்படி வெளிப்படுத்தி இருப்பது. கழுந்து சோரி செல்லும் பரப்பு எங்கனும் என்பு திறந்து மூளை. இந்த மூளை என்பது எலும்புக்குள் இருக்கக்கூடிய ஒரு சதைப்பகுதி, அந்த பகுதி தான். அதனால் அது என்னாச்சு, அப்படியே வெளியே வந்துருச்சான். புல்லும்படி கண்டு அவையெல்லாம் வெளியே வந்துருச்சு. இதை பார்த்துட்டு சொக்கநாதனால் பொறுக்க முடியலையா, என்னையா இந்த அன்பர் இப்படி பண்ணுறாரு, நீ சொன்னால் செஞ்சு கொடுத்துருவேன், நீ போய் இப்படி போட்டு கையை தேய்க்கிறியன்னு சாமி பொறுத்துக்க முடியும். பொறுத்திலர் தம்பிரானார். என்ன பண்ணாராம், அல்லின்கண், ஏன்னா பகல் பொழுது முடிஞ்சது அல்லவா, எனவே மாலை இரவு ஆகிறது, அப்படியே நேரம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ பகல் முடிந்து விட்டது, இவர் வரும்போதே இரவு நேரம் ஆயிடுச்சு கோயிலுக்கு வரும்போது. அதனால் அல்லின்கண் எழுந்தது உவந்து அருள் செய்த வாக்கு. ஒரு வாக்கு தோன்றியது. என்ன வாக்கு, அன்பின் துணிவால் இது செய்திடல் ஐய உன்பால் வன்புன் கண் விளைத்தவன் கொண்ட மண் எல்லாம் கொண்டு முன்பின்னல் புகுந்தன முற்றவும் நீத்து காத்து புன் பணி செய்து நம் பேர் உலகு எய்து என்ன. இவர் அந்த கை தேய்த்த நிலையில் ஒரு வாக்கு எழுந்ததான். என்ன வாக்கு, அன்பினுடைய துணிவு காரணமாக இப்படி செய்யலாமா, அன்பின் துணிவால் இது செய்திடல் ஐய, இப்படி செய்யாதப்பா நிறுத்து என்று அந்த பெருமான் இவ்வாறு நீ செய்யலாமா என்ப வகையில், ஐய நீ என்ன நினைந்தாய், இந்த திருநீற்று நெறியில் இல்லாத இந்த மன்னன் மாய்வது எப்போது என்று நீ கவலைப்பட்ட இல்லையா, அதனால் இப்போவே உனக்கு அருள் சொல்கிறேன் கேட்டுக்கன்னார். வன்புன் கண் விளைத்த அவன் கொண்ட, யார், வேறொரு நாட்டிலிருந்து இந்த பாண்டி நாட்டை கொண்டிருக்கிறான். அதனால் வன்புன் கண் உடைய அவன் கொண்ட மண் எல்லாம், எது, இந்த பாண்டி நாடு எல்லாம். பாண்டி நாடு மட்டுமா, அந்த நாட்டுக்கு அவன் தானே மன்னனாக இருப்பான், அங்கிருந்தானே இந்த நாட்டை பிடிச்சிருக்கிறான். எனவே அவன் ஆண்டு கொண்டிருந்த மண்ணும் இந்த பாண்டி நாடும் ரெண்டும், அவன் கொண்ட மண் எல்லாம் நீ என்ன செய்ய வேண்டும், கொண்டு இனி உனக்கு வரப்போகிறது. நீ தானே வருத்தப்பட்ட, என்னென்னு, திருநீற்று சார்புடையவர் எப்போது இந்த மண்ணை தாங்குவது என்று நீ வருத்தப்பட்டையா இல்லையா? ஆமாஞ்சான், இந்தா உனக்கே அந்த ஆட்சி பொறுப்பை கொடுக்குறேன் வச்சுக்க. என்னையா வம்பா போச்சு, யாரோ ஒருத்தர் வந்தால் பரவாயில்ல, நீயே இருன்னு என்கிட்ட கொடுத்துட்டீங்களே சாமி, இது ஆகறக்கூடிய காரியம் இல்லைன்னு நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஐயோ வேண்டாம் போம் இல்லைங்களா. அதே நிலைமை தான் அவருக்கும். ஆனால் இங்கே சொல்கிறார், நீ இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும். ஏன், திருநீற்று சார்புடையவர் இந்த மண்ணை தாங்க வேண்டும். எனவே நீ அதுக்கு சரியான நபர், ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள். அவன் மாண்டு போவான், ஆட்சி பொறுப்பை நீ ஏற்றுக்கொள்ட்டார். அதான் சொல்கிறார், வன்புன் கண் விளைத்தவன் கொண்ட மண் எல்லாம் கொண்டு முன் பின்னால் புகுந்தன. அதாவது இவனுக்கு முன்பும் இவன் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பின்னும் சைவத்துக்கு என்னென்ன இடையூறு இருந்துச்சோ அதெல்லாம் நீக்கு. நீ முன்பின் புகுந்தன முற்றவும் நீத்து. என்னென்ன குற்றங்கள் இதுவரைக்கும் இந்த தொண்டுக்கு இடையூறுகளாக இருந்தவையோ அவற்றை நீ மொத்தமாக நீக்கிரு. இனிமேல் பாண்டி நாட்டில் சைவ தொண்டுக்கு இடையூறு என்பதே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு நீ வேண்டியதை செய்து கொள். அதான் நீத்து. அப்புறம் காத்து. எதை நீக்க வேண்டும், இடையூறுகளை நீக்கி தொண்டு செய்பவரை காத்து. எனவே நீத்தும் காத்தும், நீத்து காத்து புன் பணி செய்து, நீ உன்னுடைய பணியை வழக்கம் போல செய்து. என்ன பணி, இதான் சந்தனம் அரைத்து தேய்த்து கொடுக்குறாயே அந்த பணி, அல்லது நான் உனக்கு வேற ஒரு பணி தரப்போகிறேன். என்ன பணி, அதான் சொல்றார். எனவே மண்ணெல்லாம் கொண்டு புன் பணி செய்து நம் பேருலகு எய்துக. நீ நம்ம உலகத்துக்கு வா, ஆனால் பணி செய்துட்டு வாப்பா. அப்போ என்ன பொருள், எப்படி சுந்தரரை
வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும் என்றான். அப்படி சொன்னது போல் மூர்த்தி நாயனாரை பார்த்து பெருமான் சொல்லுகிறான், நீ பணி செய்து நம் உலகத்துக்கு வா. அப்போ என்ன பொருள்? யாரெல்லாம் பணி செய்கிறாங்களோ அவங்களாம் சிவலோகத்துக்கு போகலாம். பணி செய்தால் தான் அந்த இடம் கிடைக்கும். இது வேறு வகையில் பெற முடியாது. பணி தான் அந்த இடத்தை கொடுக்கும். இவ்வண்ணம் எழுந்தது கேட்டு எழுந்து அஞ்சி முன்பு செய்வண்ணம் ஒழிந்திட தேய்ந்த புன் ஊறு தீர்ந்து கை வண்ணம் நிரம்பின வாசம் எல்லாம் கலந்து மொய் வண்ண விலங்கு ஒளி ஏந்தினார் மூர்த்தியார்தாம். சொன்னார், இறைவன் அவ்வாறு சொன்ன மாத்திரத்தில் தேய்ப்பதை விட்டு அந்த வாக்கை கேட்டு அஞ்சி, கடவுளே நான் ஆட்சி பொறுப்புக்கு வரணும்னு நினைக்கலையே சாமி, யாரேனும் ஒருவர் தாங்க வேண்டும் என்று தானே கருதுனேன், நீ போய் நீயே ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறாயே என்று அஞ்சி விழுந்து வணங்கி பணிந்து அப்படியே பார்த்தா அந்த தேய்ந்ததெல்லாம் சரியாக போச்சு. ஏன்? அது மாயையுடைய காரியம் அல்லவா. இறைவன் அதை மீண்டும் அவருக்கு செம்மைப்படுத்தி கொடுத்துட்டான். அதனால் கைவண்ணம் நிரம்பின வாசமெல்லாம் கலந்து மொய் வண்ண விலங்கு ஒளி ஏந்தினர் மூர்த்தியார்தான். அந்நாள் இரவின் கண் அமன் புகழ் சார்ந்து வாடும் மன்னனாகிய போர் வடுக கருநாடர் மன்னன் தன்னாலும் முடிந்தது சங்கரன் சார்பினோர்க்கு மின் ஆம் என நீடிய மெய் நிலையாமை வெல்ல. அன்று இரவு வந்தது. இரவு நேரத்தில் அந்த மண்ணை ஆண்ட மன்னன் திடீரென்று மாண்டு போனான். அவ்வளோதான் அங்கே சொல்லிட்டார். அந்நாள் இரவின் கண் அமன் புகழ் சார்ந்து வாழும், அமன் சமயத்தை சார்ந்து வாழ்ந்து வருகின்ற மன்னனாகிய போர் வடுக கருநாடர் மன்னன், வடுக நாட்டை சார்ந்த அந்த மன்னன் தன் நாளும் முடிந்து, அவன் வாழ்நாள் அன்னையோடு முடிஞ்சுது. எனவே வினைப்பயன் தீர்ந்து போச்சு. அதனால தான் அவன் தீரும் அளவுக்கு ஒரு கொடுமை செய்திருக்கிறான். எனவே கொடுமை செய்தான். எனவே சங்கரன் சார்பிலோர்க்கு, இறைவன் சார்பு இல்லாதவர்களுக்கு மின்னல் போல் மறையும் வாழ்க்கை அப்படிங்கிறார். மின் ஆம் என நீடிய மெய் நிலையாமை வெல்ல. எனவே வாழ்நாள் என்பது நீண்ட நாள் நினச்சிட்டு இருக்கிறோம், இல்லை, மின்னல் போன்றது. அவ்வளோதான் வாழ்க்கை. நம்முடைய வாழ்நாள் என்பது மிக குறுகிய காலம், அவ்வளோதான். அதை நினைவில் வைத்து கொண்டு நாம் நம்முடைய பணியை செய்யணும். ஏன்னா நீண்ட காலம் இருக்குதுன்னு நினச்சா அப்புறம் பண்ணிக்கலான்னு நினைக்கலாம். அவ்வளோ காலம்லாம் இல்லையா. அதனால தான் மிகவோர் காலம் இனி இல்லை, வாங்க சீக்கிரம்ட்டார். உடையான் பெருஞ்சாத்தோடு ஒருப்படுமின், வாங்க நீங்கள் அதெல்லாம் அவங்க கடந்துட்டுருக்காங்க. அது நிற்கிறவன் நின்றுட்டு போனான், விடு. நிற்பார் நிற்க நில்லா உலகின் நில்லோம், இனி நாம் செல்வோம், வாங்க நாம் போகலாம். நிற்கிறவன் நிற்கட்டும், இல்லையா, பார்க்குறவன் பார்க்கட்டும், ஆடுறவன் ஆடட்டும், என்னமோ பண்ணிருப்பார், நம்ம போகலாம் வாங்கன்ட்டார். அந்த பெருமானுடைய திருவடிக்கு ஒருப்படுமின், அங்கேயே போகலாம் வாங்க அப்படின்னு அறை கூவுகிறார் மணிவாசக பெருமான். அதனால் இங்கே அதை பார்க்கணும். எனவே நில்லா நிலை, எனவே நிலையாமை என்பது வெல்ல. இவ்வாறு உலகத்தின் இறப்ப உயர்ந்த நல்லோர் மெய் வாழ் உலகத்து விரைந்து அணைவார்களே போல் அவ்வாறு அரணார் அடியாரை அழைத்த தீயோன் வெவ்வாய் நிறையத்திடை வீழ விரைந்து வீழ்ந்தான். இங்கே சொல்கிறாரு, நல்ல அறம் முதலானவற்றை செய்தான் மேலான உலகத்துக்கு எப்படி விரைந்து போகலாமோ அதே போல் அறம் அல்லாதவற்றை செய்தீங்கன்னா விரைவாக நரகத்துக்கு போகலாம். அப்போ அறம் செய்தால் மேலான உலகங்கள் விரைவாக கிடைக்கும். அறம் அல்லாதவற்றை செய்தீங்கன்னா நரகம் சீக்கிரம் கிடைக்கும்.
இவன் அல்லாதவற்றை செய்ததுனால நரகத்துக்கு வேகமாக போய் விழுந்தானா, மெல்ல போய் விழுந்தான்னு சொல்லலை, வேகமாக போய் விழுந்துட்டான். அதாங்க சொல்லுகிறார். எனவே அரணார் அடியாரை அழைத்த தீயோன் வெவ்வாய் நிறையத்திடை, நிறையம்னா நரகம், நிறையத்திடை வீழ விரைந்து வீழ்ந்தான். வேகமாக போய் நரகத்தில் விழுந்தான். வாழ்நாள் முடிந்தது, அவன் நரகத்துக்கு போய் விழுந்தான். முழுவதும் பழுதே புரி மூர்க்கன் உலர்ந்த போதின் எழுதும் கொடி போல்பவர் உட்பட ஏங்கும் சுற்றமும் முழுதும் புலர் உற்றது மற்றவன் அன்ன மாலை பொழுதும் புலர் உற்றது செங்கதிர் மீது போத. இங்கே சொல்லும்போது அவன் உயிர் பிரிந்தது, பிரிந்த மாத்திரத்தில் நரகத்துக்கு போயிட்டான். நீங்கள் ஒரு வரி கவனிக்கணும். சிலந்தி ஆனைக்காவில் பூசை பண்ணுச்சு, பந்தல் அமைத்தது. இந்த யானை அந்த சிலந்தி வலையை கலைச்சிது. ஒவ்வொரு நாளும் இதுவே நடந்துச்சு. இந்த சிலந்தி கோபம் கொண்டு என்ன பண்ணுச்சு, யானையின் துதிக்கையில் புகுந்து அதை கடிச்சுது. அது கடித்த பொழுது இது கையை நல்லா இருக்க மூடிக்கொண்டது, ஓங்கி அடிச்சுது. அந்த சிலந்தி செத்து போச்சு, யானையும் செத்து போச்சு. இறந்த சிலந்தி என்னாச்சு, அடுத்த வினாடி சோழ பேரரசினுடைய அந்த அரசியாருடைய மணி வயிற்றில் போய் புகுந்துருச்சு. அதை நீங்கள் கவனிக்கணும். நம்முடைய அப்பர் சாமி வாக்க, உலர்ந்தவன் இறந்த போதே கோட்செங்கனாக கலந்து நீர் காவிரி சோனாட்டு சோழர் தங்கள் குலத்தினில் பிறப்பித்திட்டார் குறுக்கை வீரட்டனாரே. இறந்த போதே அங்கே மணி வயிற்றுக்கு போயாச்சு. எவ்வளோ வேகம்னு பார்த்துக்குங்க. சிலந்தியாக இருந்த அவர் இறந்த உடனே அடுத்த பிறப்புக்குரிய வண்ணம் கோட்செங்க சோழராக அரசியாருடைய மணி வயிற்றில் போய் கருவாக விழுந்துட்டாராம். இவன் இறந்த உடனே நரகத்தில் போய் விழுந்தான். அந்த உடனே நடந்தது ரெண்டும். அங்கே உயர்ந்த பிறப்பு உடனே கிடைத்தது, இவனுக்கு துன்பம் உடனே கிடைத்தது. அதனால் உடனடியாக வீழ்ந்தான் என்று குறிப்பிடுவதை பார்க்குறோம். அதனால் அந்த சொல்லுகிறார். நீங்கள் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் சொல்லுவாங்க, ஒரு குற்றம் நடந்திருக்கும், அதுக்கு தண்டனை அறிவிப்பாங்க. எப்பொழுது இருந்து, இந்த நிமிடத்திலிருந்து. நீ வீட்டுக்கு போயிட்டு வரேன், ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நேராக கூட்டிகிட்டு போய் அன்றுவான். நீங்கள் வீட்டுக்கு போகிறக்குள்ள நேரம் கொடுக்க மாட்டாங்க. இல்லை அதெல்லாம் பின்னாடி வரட்டும், நீ இப்போயே கூட்டிகிட்டு போ. அது அந்த தண்டனை எப்போ இருந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது, இப்போ தீர்ப்பு எழுதப்பட்ட இந்த வினாடியிலிருந்து. அப்படின்லாம் சட்டத்தில் இருப்பதை நீங்கள் பார்ப்போம். சில நேரத்துக்கு அவருக்கு ஒரு கொஞ்சம் சரி நீ வீட்டுக்கு போகலாம் நாளையிலிருந்து அப்படின்னு சொல்லுவதும் இருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் அந்த சொல்லும் பொழுதே இந்த வினாடியே இது நடைமுறைப்படுத்தப்படும். இப்போ சில நேரங்கள் பார்த்துக்கொள்ளுங்களேன். இப்போ பிளாஸ்டிக்கை ஒழிக்க வேண்டும், உயர் நீதிமன்றம் சொல்லுகிறது, உச்ச நீதிமன்றம் அதுக்கு ஒரு கெடு சொல்லுவாங்க. எப்போ இருந்து, வருகிற ஜனவரி மாதத்திலிருந்து இதை ஒழிக்க வேண்டும். அது வரைக்கும் டைம் இருக்குது. இந்த சட்டம் எப்போ நடைமுறைப்படுத்தப்படும், ஜனவரிக்கு தான். கவலைப்படாதீங்கன்னா 2-3 மாதம் இருக்குது. அப்போ நடைமுறைப்படுத்துதல் என்பது உடனடியாகவும் உண்டு, தாமதமாகவும் நடைபெறும் இல்லைங்களா. இது 2 வேறுபாடு இருக்குது. அது மாதிரி நரகத்துக்கு சென்றான், உடனடியாக போனான். அது அவ்வளவு கொடுமை செஞ்சுருக்கிறான் அடியார்களுக்கு. எனவே அடியவர்களுக்கு கொடுமை செய்ததுனால வெவ்வாய் நரகத்திடை வீழ்ந்தான். யார், விரைந்து வீழ்ந்தான் அப்படின்ட்டார். எனவே அவ்வாறு அவன் இறந்துட்டான். முழுதும் பழுதே புரி மூர்க்கன். ஏதாவது ஒன்று நல்லது செஞ்சானாயா, இல்லை, முழுதும் பழுதே புரிந்த மூர்க்கன் உலர்ந்த போதில், இறந்த போது எழுதும் கொடி போல்பவர். அவனுடைய மனைவியார் இருப்பாங்க, அமைச்சர்கள் இருப்பாங்க, சுற்றத்தார்கள் இருப்பாங்க, எல்லாரும் வாடி போயிட்டாங்களாம். எழுதும் கொடி போல்பவர் உட்பட ஏங்கு சுற்றம் முழுதும் புலர் உற்றது. வாடி போயிற்று. இங்கே புலர் உற்றது என்பது வாடி போயிற்று என்ற பொருள். அடுத்து புலர் உற்றது என்பது விடிந்தது என்று பொருள். அந்த புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு நார்ல மணிவாசக பெருமான். 2வது புலர்ந்தது விடியல் என்கிற புலர்தல். முதல்ல சொன்ன புலர்ந்தது வாடி போயிற்று. அதான் சொன்னார். எனவே சுற்றத்தார்கள் எல்லோரும் இந்த மண் இறந்ததுனால வாடி போனார்கள்.
மற்றவன் அன்ன மாலை பொழுதும் புலர் உற்றது. இப்போ இரவு என்பது முடிந்து பகல் என்பதற்கான விடியல் தொடங்கியது. எனவே சமண இருள் மாய்ந்திட சைவ விடியல் தொடங்கியது. அதான் அதுக்கு பொருள். எனவே செங்கதிர் மீது தோன்ற, அது சொல்ல அந்த செங்கதிர் மீது போத எது போல அப்படின்னு கேட்டால், இந்த மாலை இரவு என்பது நீங்கி கதிரவன் தோன்றியது போல விடியல் தொடங்கியது அப்படின்ட்டார். அவ்வேளையில் அங்கண் அமைச்சர்கள் கூடி தங்கள் கை வேறு கொள் ஈம அருங்கடன் காலை முற்றி மை வேலவன் தன் குலம் மைந்தரும் இன்மையாலே செய்வேறு வினைத்திறம் சிந்தனை செய்து நேர்வார். அதாவது ஒரு சட்ட நுணுக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசன் இறந்து விடுகிறான் என்று சொன்னால் அவனுக்குரிய கடன்களை செய்யும்போது அவனுடைய மைந்தன் இருக்கணும். அப்படி இல்லை என்றால் மாற்று அரசரை உடனே தேர்வு செய்யணும். இதில் தாமதம் இருக்கக்கூடாதுங்க. இது அரசியல் சாசனம். உங்களுக்கு ஒரு நினைவு செய்யணும் சொல்லணும்னா, இந்திரா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. அவருடைய ஈமக்கடன் முடிக்கிறது ஒரு பக்கம், அதுக்கான வேலை நடக்கும். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் காரிய கமிட்டி கூடி அடுத்த பிரதமர் யார் அப்படின்னு ராஜீவ் காந்தியை தேர்வு செய்தோம் என்று அறிவிச்சிருவாங்க. ஏன்? ஆட்சியில் அவர் பிரதமராக இருக்கும்போது இறந்ததுனால அரச சட்ட நுணுக்கத்தில் இடம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால், ஒரு பிரதமர் அப்படி அது இயற்கை மரணமோ ஏதோ ஒரு வகையில் ஆட்சியில் இருக்கும்போதே இறந்து விட்டால் அவருக்குரிய தகனம் நடைபெறுவதற்குள்ள அடுத்தவரை தேர்வு செய்யணும். நீங்கள் இன்றைக்கும் சன்னிதானங்களாக இருப்பவர்கள் திருவடி பேற்றுக்கு இறைவனோடு கலக்கிற காலம் வரும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த சன்னிதானமாக யாரை நியமிக்கிற அவர் தான் ஈமக்கடன் செய்யணும். அதுக்கு பேர் சமாதி வழிபாடுன்னு பேர். நாம் செய்கிற நீத்தார் கடனும் ஈமக்கடனும் அல்ல, அது குருபூசை விழா. அப்போ இப்போ பட்டத்தில் இருக்கிற ஒரு குருமகா சன்னிதானம் இறைவனோடு கலக்கிறார் என்றால் அவரே அடுத்தவர் யார் என்று சொல்லியிருக்கணும். ஒருவேளை சொல்லலைன்னா என்ன பண்ணணும்? அங்கே இருக்கவங்கெல்லாம் கூடி முடிவு செய்து இவர்தான் அடுத்த சன்னிதானம் என்பதை தீர்மானித்துட்டு அவருக்கு முதல்ல வழிபாடு பண்ணி அவருக்கு திருமஞ்சனம் ஆட்டி அவர்தான் அந்த கடன் செய்யணும். ஏன்? அதாங்க மரபு. குருநாதன் அவனுடைய மாணவன், குருநாதனுக்கு தந்தைன்னு பேர், மாணவனுக்கு மகன்னு பேர். மகன்தான் தந்தைக்கு கடன் செய்யணும். இதுதான் இன்று வரை சைவ நெறியில் இருக்கக்கூடிய மரபு. நீங்கள் பல வரலாறுகளை படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, அனுபவத்தில் பார்த்துருக்கலாம். எனவே ஒரு அரசன் இறந்து விட்டால் அடுத்து என்ன செய்வது? அவனுக்கு மைந்தன் இருந்தால் அவனே இயல்பாக ஆட்சிக்கு வந்துடுவான். ஆனால் இந்த கர்நாடக மன்னனுக்கு மைந்தன் இல்லை. இப்போ அதான் சொல்ல அந்த பாட்டில் அவருங்க, அவ்வேளையில் அங்கண் அமைச்சர்கள் கூடி, மன்னன் இறந்து விட்டான், எனவே மந்திர ஆலோசனை கூட்டம் என் பேராயம் அப்படின்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அதில் தங்கள் கை வேறு கொள் ஈம அருங்கடன் காலை முற்றி வை வேலவன் தன் குலம் மைந்தரும் இன்மையாலே. அவனுக்கு ஒரு வாரிசு இருக்குமானால் அவரெல்லாம் செய்யலாம், அப்படி இல்லை. எனவே செய் வேறு வினைத்திறம் சிந்தனை செய்து தேர்வார். எனவே நமக்கு அரசன் இல்லாது இந்த நாடு இருக்கக்கூடாது. ஒரு நொடி கூட அரசன் யார் என்பதை மெல்ல தேர்வு செய்வோம் அப்படின்னு சிந்திக்கக்கூடாது. அது அமைச்சர் கடன் அல்ல. அதனால் என்ன பண்ணார் பாருங்க, தாழும் செயலின் ஒரு மன்னவன் தாங்க வேண்டும், தாழும் செயலின் ஒரு மன்னவன் தாங்க வேண்டும், கூழும் குடியும் முதலாயின கொள்கை தேனும் சூழும் படை மன்னவன் தோளினை காவல் இன்றி வாழும் தகைத்து அன்றி இந்த வையகம் என்று சொன்னார். அமைச்சர்கள் கூடுனாங்க. அவங்க சொன்னாங்க,
தாளும் செயலின் ஒரு மன்னவன் தாங்க வேண்டும். அதாவது தாமதமில்லாமல் இந்த நாட்டை ஒரு மன்னன் ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும். இதில் பிறகு பார்க்கலாம் என்பதற்கு இடமில்லை. எனவே சொல்றார் கூழும் குடியும். இது ஒரு திருக்குறள். அதிலிருந்து 2 சொல்ல மட்டும் எடுத்துக்கிட்டார், கூழும் குடியும் என்று. நீங்கள் அந்த குறள் முழுசாக பார்த்தீங்கன்னா படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அதன் ஆறும் அரசின் அங்கம் என்பது வள்ளுவப் பெருமான் உணர்த்துகின்ற குறள். 6 சொல்றார், படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு அன்று அதன் ஆறும் என்று அரண் 6 சொல்லியிருக்கிறார். 6ம் ஒன்று அந்த ஆட்சி பொறுப்புக்கு இன்றியமையாது. 6ம் அரசின் அங்கம். இப்போ படை 4 வகையான படை. குடிமக்கள். கூழ் என்று ஒரு சொல் பயன்படுத்தியிருக்கிறாரு. அமைச்சு, நட்பு, அரண். இப்போ நட்பு நாடுகள், பகை நாடுகள் அப்படின்னு நாம் இன்றைக்கி பார்க்கிறோம். அது போன்றவையெல்லாம் இன்றியமையாதவை, அதை பார்க்கிறார். இந்த 6ம் இன்றியமையாதது. அதனால் கூழும் குடியும், கூழ்னா நிலம் என்று பொருள். கூழும் குடியும் முதலாயின கொள்கை தேனும் சூழும் படை மன்னவன் தோளின் காவலின்றி. அதாவது எங்கள் நாட்டில் அரசர் இல்லை என்கிற சொல் வரக்கூடாது. எப்போ ஒரு நொடி கூட அந்த நிலை வரக்கூடாதான். எனவே தாமதமின்றி வாழும் தகைத்தன்றி இந்த வையகம். எனவே இந்த மண்ணை பாதுகாக்கின்ற காவலன் இல்லாமல் இந்த நாடு ஒருபோதும் இருக்கக்கூடாது என்று அமைச்சர்கள் முடிவு செய்தார்கள். அப்படி முடிவு செய்யும் பொழுது அவர்கள் என்ன முடிவு செய்கிறார்கள் என்பதை அடுத்த வகுப்பிலே காண்போம் என்று சொல்லி இறைவனுடைய திருவருளால் இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகேலாம். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. ஐந்தெழுத்து பெருவேள்வி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் 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 திருச்சிற்றம்பலம். அமைப்பும்